வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்றும் மசோதா மக்களவையில் தாக்கல். அறிமுக நிலையிலேயே திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். நூறு நாள் வேலை திட்ட புதிய மசோதாவுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். பாஜகவின் மதவாத நடவடிக்கைகளை விரிவுபடுத்தும் முயற்சி என குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் முடிவால் ஊரக வேலை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடும் கேள்விக்குறி. தமிழ்நாடு அரசுக்கு 4400 கோடி ரூபாய் நிதிச்சுமை ஏற்படும் அபாயம். நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கும் ஒன்றிய அரசுக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி கண்டனம். நாளை மறுநாள் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 98,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை நங்கநல்லூரில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஹஜ் இல்லம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தான் அறிவித்த அறிவிப்பினை செயல்படுத்தி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். புதுச்சேரியில் எஸ்ஐஆருக்கு பின்பான வரவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 10% வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம். வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படும் அபாயம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் அதிக அளவில் நீக்கப்படுவதாகவும் தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திடீரென பெய்த மழை. பழைய மாமல்லபுரம் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்றுவதை முடிவு செய்ய வேண்டியது தேவஸ்தானம்தான். உரிமையியல் கோரிக்கையில் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் நம்பிக்கை. சோனியா, ராகுல் மீதான அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை ஏற்க சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு. விசாரணைக்கு தகுதியில்லாத வழக்கை பாஜக மிகைப்படுத்திவிட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒன்றிய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பழிவாங்கும் அணுகுமுறையால் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுவதாக வேதனை. உதகையில் களை கட்டிய குளிர்கால சீசன். கண்ணாடி மாளிகையில் மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மேற்கு வங்க வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். 58 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம். ஐபிஎல் மினி ஏலத்தில் கேமரூன் கிரீனை 25 கோடி ரூபாய்க்கு வாங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இளம் வீரர்கள் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ஆகியோரை தலா 14 கோடிக்கு வாங்கியது சிஎஸ்கே. மதிஷா பதிராடாவை 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த கொல்கத்தா. ஆகிப் நபிதர் 8 கோடிக்கும் வெங்கடேஷ் ஐயர் 7 கோடிக்கும் ஏலம்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை கைவிட்டு புதிய திட்டத்தை கொண்டுவரும் மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் அறிமுக நிலையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. கிராமப்புற மக்களுக்கு குறைந்தது 100 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் விதமாக 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதை ரத்து செய்துவிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. VBG-RAMG என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த புதிய திட்டத்தின்படி இனி தொழிலாளர்களுக்கான ஊதியத்தில் 60% மட்டுமே மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும். 40% நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும். மேலும் வறுமை குறியீட்டை அளவாக வைப்பது உள்ளிட்ட மாற்றங்களுடன் இந்த புதிய திட்டம் அமலாக உள்ளது. இந்த மசோதாவை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மக்களவையில் இன்று தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் அறிமுக நிலையிலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கிய அவரது பெயரிலான இந்த திட்டத்தை பலவீனப்படுத்த பாஜக அரசு துடிப்பது ஏன் என்று காங்கிரஸ் MP பிரியங்கா கேள்வி எழுப்பினார். मेरा जो इस बिल पर ऑब्जेक्शन है सर, ये जो कानून है इसके तहत हमारे गरीब भाई बहनों को जो रोजगार की कानूनी गारंटी मिलती है, जो अधिकार मिलता है, वह इस योजना में मांग के आधार पर संचालित होता है. मतलब जहां जहां रोजगार की मांग है वहां इस योजना द्वारा 100 दिनों का रोजगार अनिवार्य है, देना अनिवार्य है. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்றாக மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் புதிய மசோதா தேச தந்தையின் மீதான வெறுப்பையே வெளிப்படுத்துவதாக திமுக மக்களவை குழு தலைவர் திரு TR பாலு குற்றம் சாட்டினார். In the name of Mahatma Gandhi ji, this government, because of hatredness, they are going to bring up new bill. This is very bad, and father of the nation is being ridiculed by this government. I oppose this in the interest. எனவே புதிய மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்ப கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் குரல் எழுப்பியதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் படத்தை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி MPக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். பாஜகவின் மதவாத நடவடிக்கைகளை விரிவுபடுத்த G-RAMG என்று பெயர் சூட்டி 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றுவதாக திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்று திட்டம் என்று கூறும் பாஜக மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது ஏன் என்று திரிணாமுல் காங்கிரஸ் MP டெரிக் ஓ'பிரையன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே மத்திய பாஜக அரசின் இந்த முடிவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி பாஜக கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதுடன் ஒன்றிய அரசின் பங்களிப்பையும் 60% குறைக்கும் புதிய மசோதாவால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 4300 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக 2005ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஊரக வேலை உறுதி சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2009ஆம் ஆண்டு அந்த திட்டத்தின் பெயர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆண்டுக்கு 100 நாள் வேலையை உறுதி செய்யும் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 25 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்து பயனடைந்து வரும் நிலையில் இத்திட்டத்திலிருந்து காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு விக்சித் பாரத் G-RAMG என பெயர் மாற்ற ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கான ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பை 100% இருந்து 60% குறைக்கவும் புதிய மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய 40% நிதியை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்பதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 89 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்து வரும் தமிழ்நாட்டுக்கு 2020 முதல் 2025 வரை சராசரியாக ஆண்டுதோறும் ஒன்றிய அரசு 10,758 கோடி ரூபாயை ஒதுக்கி வந்துள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு 60% குறைக்கப்பட்டால் எஞ்சிய 40%-ஆன 4,300 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கூடுதலாக செலவிட வேண்டிய நெருக்கடி உருவாகியுள்ளது. ஏற்கனவே ஒன்றிய அரசு பங்களிப்புடன் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் பாஜக அரசு வஞ்சித்து வரும் நிலையில் ஊரக வேலை திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடும் கேள்விக்குறியாகிவிடும் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு அரசியல் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் மூலம் வரவேண்டிய பணமும் வரவில்லை. இன்னமும் குழியும் தோண்டிவிட்டு யானை தள்ளுவதைப் போல இன்றைக்கு
இந்த அரசு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போவாங்க. இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஆக இந்த முடிவு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வாதாடி பெறுவதற்குரிய சக்தி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. அதை நிச்சயமாக செய்வார். மாநில அரசாங்கங்களை பொறுத்த அளவில் இந்த காலம் முழுவதும் அவங்களுக்கு தனியாக வரி விதிக்கும் அதிகாரம் எதுவும் இல்லை. 2017 ஜிஎஸ்டி அமலான பிறகு சில சின்னதாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நீங்கள் கேளிக்கை வரி அல்லது சொத்து வரி இந்த மாதிரியான வரிகளை தவிர ஒரு பேரிடர் நேர்ந்தால் கூட மாநில அரசாங்கம் தானாக வரி விதிக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த ஒப்புதல் பெற்றுத்தான் செய்ய முடியும் என்கிற. அப்போ மாநில அரசுகளினுடைய வரி வருவாய் என்பது மிகப்பெரிய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இடதுசாரிகள் வலியுறுத்தலால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை முற்றிலுமாக அழிக்கிட நரேந்திர மோடி முயற்சிக்கிறார். இது மாநிலங்களை பழிவாங்குவது மட்டுமல்ல, கிராமப்புற ஏழைகளை முற்றிலுமாக துடைத்தெறிகிற, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை துடைத்து எரிகிற செயல் என்கிற முறையில்தான் இதை பார்க்க வேண்டியது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கியிருக்கின்ற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மடிந்திருப்பார்கள். இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக அமைப்புகள் எல்லாம் என்ன சொன்னது என்றால் 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்றில் லட்சக்கணக்கான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதினார்கள், பசியாலும் பட்டினியாலும். ஆனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான் இதை காப்பாற்றியது என்றும் உலக அமைப்புகள் சான்றிதழ் வழங்கியிருக்கின்றன. இப்படி ஐநா சபை விருது பெற்ற இந்த திட்டத்தை மோடி அரசு நசுக்குவதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாளை மறுநாள் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மக்கள் திரள் போராட்டம், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களையும் தோழமை கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் அழைத்து இந்த போராட்டத்தில், மக்கள் திரள் போராட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருங்கிணைக்க இருக்கிறது. காந்தியடிகள் நம்ம தந்தை, நாட்டின் தந்தை, அவர் பேரில் 100 நாள் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன குறைஞ்சு போச்சு? ஏன் அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதை நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். காந்தியடிகள் ஒரு கட்சிக்கோ ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தக்காரர் கிடையாது. இந்த நாட்டின் தந்தை அவர். அதனால் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு அவர் பெயரை வைத்தது ஏன் மாற்றணும் அப்படின்ற கேள்வியை தேமுதிக சார்பாக நாங்கள் எழுப்புகிறோம். அது நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மீண்டும் காந்தியடிகள் பேர்லேயே தான் அந்த திட்டம் இருக்கணுன்றதையும் கேட்டுக்கிறோம். ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ராமரின் பெயர் சூட்டும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கும் புதிய மசோதாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? புதிய திட்டத்தால் பறிபோகும் மாநிலங்களின் உரிமைகள் என்ன என்று தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே இருக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் நாட்டின் அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் வேலை உறுதி செய்யப்படும். ஆனால் ஒன்றிய அரசின் புதிய மசோதாப்படி ஒன்றிய அரசு அறிவித்த கிராமப்புற பகுதிகளில் மட்டுமே வேலைக்கு அனுமதி வழங்கப்படும். பழைய திட்டத்தின்படி கோரிக்கை வந்தவுடன் 15 நாட்களில் வேலை வழங்கப்படுவதோடு பணிகளின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய மசோதாவின் கீழ் குறிப்பிட்ட நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கும். அதற்கேற்ற பணிகளை மாநில அரசுகள் திட்டமிட வேண்டும். அனுமதித்ததை விட கூடுதல் செலவு ஏற்பட்டால் அதனை மாநில அரசுகளே ஏற்க வேண்டும். தற்போது அமலில் உள்ள திட்டத்தின்படி ஒரு ஆண்டில் எந்த 100 நாட்கள் வேண்டுமானாலும் பணிகளை வழங்க முடியும். ஆனால் புதிய சட்டத்தின் கீழ் அறுவடை காலத்தில் 60 நாட்கள் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எந்த பணிகளையும் வழங்க முடியாது. அறுவடை காலம் எது என்பதை மாநில அரசுகளை முடிவு செய்யலாம். ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களின் 100% ஊதியமும் ஒன்றிய அரசு வழங்கி வரும் நிலையில் இனி 60% ஊதிய செலவை மட்டுமே ஒன்றிய அரசு ஏற்கும். எஞ்சிய 40% ஊதியத்தை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்பதால் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். இதுவரை தேவைகளுக்கு ஏற்ப கிராம பஞ்சாயத்துகளை வேலைகளை தேர்வு செய்த நிலையில் இனி தேசிய கிராமப்புற கட்டமைப்பு எனும் அமைப்பு வேலைகளை தேர்வு செய்து வழிகாட்டுதல்களை வழங்கும். இந்த மாற்றங்களால் திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநில அரசுகளின் உரிமை பறிபோவதுடன் அனைத்து கிராம மக்களுக்கும் வேலை கிடைப்பதும் கேள்விக்குறியாகியுள்ளது. புதுச்சேரியில் SIR பணிக்கு பிறகு 1,03,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், புதுச்சேரியில் மொத்தமாக 10,21,578 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலிலிருந்து 10% பேர், அதாவது 1,03,467 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி மாவட்டத்தில் மட்டுமுள்ள 25 தொகுதிகளில் 85,531 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 16,171 வாக்காளர்கள் மரணம் அடைந்து விட்டதாகவும் 45,312 வாக்காளர்கள் குடிபெயர்ந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22,077 வாக்காளர்கள் குறிப்பிட்ட விலாசத்தில் இல்லை என்றும் 1,627 வாக்காளர்கள் வேறு தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 9,18,111 பேர் இடம்பெற்றுள்ளனர். 90% எலெக்டர்ஸ் பழைய ரோல்லேருந்து இப்போ இருக்கிற டிராஃப்ட் ரோலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, கிட்டத்தட்ட ஒரு 10% எலெக்டர்ஸ் அந்த பழைய ரோலுக்கும் இந்த ரோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அவங்க அந்த பழைய ரோல்லேருந்து நீக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி பப்ளிஷ் பண்ண எலெக்டோரல் ரோலில் வெறும் 90% ஆஃப் த எலெக்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. வரைவு பட்டியலில் விடுபட்ட வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்தவர்கள் குறித்த தகவல்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தால் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் ஓபிசி பேராசிரியர்கள் 16% மட்டுமே உள்ளதாக தெரிவித்துள்ள திமுக எம்பி வில்சன், அரசியலமைப்பு சட்டம் உறுதியளித்த 27% ஓபிசி இடஒதுக்கீடு என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பியுள்ளார். According to the RTA responses received from 21 IITs and 13 IIMs, only 21 IITs, about 11.2% of the faculty belongs to OBC category, 6% are from the scheduled caste and mere 1.6% are from ST. In the 13 IIMs, the figures are even more dismal. Just 9.6% of the faculty are OBC, 5% are SC and only 1% are ST. In at least 2 IITs and 3 IIMs, the general category holds about 90% of the faculty position. In 8 IITs and 7 IIMs, over 80% of the faculty are from the general category. What is this? An IIM, an exclusive club? The impact of the ceiling on the staffing pattern of the union government is stark. Current Group A officers comprise only 18.07 OBC representation. Among the 90 top bureaucrats in union government, only 3 are from OBC community and hold less important departments. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். புரட்சி தமிழ் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள், ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள். ஆகவே அந்த ஏற்றுக்கொள்வதோடும் மன ஒத்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்குவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கு ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கும் ஃபைலிங் என்ற டிஜிட்டல் நடைமுறை திட்டம் கடந்த 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றம் நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஃபைலிங் நடைமுறைக்கு ஏற்ற கட்டமைப்பை உருவாக்காமல் நீதிமன்ற அலுவலர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்காமல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினர். நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகளை சரிபார்க்காமல் இந்த நடைமுறை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வழக்கு தாக்கலானது நிலுவையில் உள்ளது. ஒட்டுமொத்தமாக எந்தவிதமான வழக்கையும் நாங்கள் தாக்கல் செய்ய விடவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.
இதனிடையே பெண் வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் உயர்நீதிமன்ற நுழைவாயில் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் இ-ஃபைலிங்க்கு எதிரிகள் கிடையாது. நாங்கள் இ-ஃபைலிங்கை ஏற்றுக்கிறோம். நாங்கள் கேட்குறது ஒன்று தான், உள்கட்டமைப்பை, உங்களுடைய ஜுடிஷியரியோட உள்கட்டமைப்பை நல்லபடியாக வடிவமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வாங்கன்னா கேட்குறோம். இ-ஃபைலிங் நடைமுறைக்கு எதிராக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பார் ஃபெடரேஷன் அமைப்பு அறிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் இ-ஃபைலிங் சுற்றறிக்கை நகலை எரித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் இ-ஃபைலிங் நடைமுறையை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தனர். கோவையில் இ-ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாங்கள் ஊர்வலமாக சென்று இ-ஃபைலிங் முறையில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் ஒரு மனுவாக எழுதி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம். அதற்கான ஏற்பாடு நடந்திருக்கிறது. நாங்கள் இ-ஃபைலிங்குக்கு எதிரானவர்கள் அல்ல வழக்கறிஞர்கள். இ-ஃபைலிங் முறையிலே இருக்கிற நடைமுறை சிக்கல்களை களைய வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய ஒரே நோக்கம். இ-ஃபைலிங் நடைமுறையை நிறுத்தி வைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பிரபல தனியார் நிறுவனம் விற்பனை செய்யும் முட்டையில் புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் உள்ள நைட்ரோ பியூரான்ஸ் வேதிப்பொருள் இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து நாடு முழுவதும் முட்டைகளின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏகோஸ் என்ற நிறுவனத்தின் முட்டைகளில் உணவுப் பொருட்களில் தடை செய்யப்பட்ட நைட்ரோஃபியூரான்ஸ் என்ற ஆன்டிபயாட்டிக் வேதிப்பொருள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் வீடியோ ஒன்று பரவியது. மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கான மருந்து உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நைட்ரோஃபியூரான்ஸ் என்ற ஆன்டிபயாட்டிக் வேதிப்பொருளில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய எச்சங்கள் இருப்பது காரணமாக உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் அதனை பயன்படுத்த பல நாடுகள் தடை விதித்துள்ளன. புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயமுள்ள வேதிப்பொருள் முட்டையில் இருப்பதாக வெளியான தகவல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நைட்ரோஃபியூரான்ஸ்னு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை பற்றினது. அந்த பர்டிகுலர் ஆய்வறிக்கையில் என்ன அவங்க அந்த யூடியூப் மெசேஜில் போட்டிருக்காங்கன்னா, நியூட்ரோஃபியூரான் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நியூட்ரோஃபியூரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆன்டிபயோட்டிக். அது ஃபார்மிங் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, வெட்டினரி மெடிசனில் யூஸ் பண்ணுற ஒரு ஆன்டிபயோட்டிக். அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அது இட் ஹாஸ் அ பொட்டென்ஷியல் ரிஸ்க் ஃபார் கேன்சர். நம்ம ஆன்டிபயோட்டிக் எப்போ எடுப்போம்? இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது. ஸோ ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். நிறைய வெரைட்டிஸ், ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வர சான்சஸ் ஆர் ஹை. இந்த 3 காரணத்துக்காக தான் இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் நைட்ரோஃபியூரான்ஸை பேன் பண்ணியிருக்காங்க குளோபலி. இந்தியாவில் கிடைக்கிற எல்லா முட்டையிலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பு, அதனால எல்லாருமே சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா நோ, கண்டிப்பாக சாப்பிடலாம், அதில் பிரச்சனை வராது. பட் இது நம்ம கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. தே ஆர் லுக்கிங் அட் இட், கண்ட்ரோல் ஆகிடும். இதைத் தொடர்ந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையமான FSSAI முட்டையில் நைட்ரோஃபியூரான்ஸ் என்ற வேதிப்பொருள் உள்ளதா என்பதை கண்டறிய நாடு முழுவதும் உள்ள 10 ஆய்வகங்களில் சோதனை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இதற்காக பிராண்டட் எனப்படும் வணிக முத்திரையுடன் விற்கப்படும் முட்டைகள் மற்றும் சாதாரணமாக விற்கப்படும் மாதிரிகளை சேகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சோதனை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாட்டு ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 5000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக வாரியம் சார்பில் பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து 5000 ரூபாய் உதவித்தொகை வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை BSNL அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சாதாரண குடும்பங்களில் இன்றைக்கு வேலைக்கு போகாமல் இந்த விழா கொண்டாடுறதுங்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொங்கல் பண்டிகை நேரத்தில் ஓரளவுக்காவது உணவருந்தி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பண உதவி வேணும், இல்லைன்னா கந்துவட்டிக்கு வாங்கி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தர வலியுறுத்தினர். ஏற்கனவே நலவாரிய கூட்டத்திலே ஒப்புக்கொண்டபடி 2000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும், வீடு கட்டி தர வேண்டும், பெண் தொழிலாளிகளை 55 வயதிலிருந்து அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இன்றைக்கு முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, மதுரை, திருச்சி நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டு வந்த சிறிய ரக விமானங்களை ரத்து செய்துள்ள இண்டிகோ நிறுவனம் அதற்கு மாற்றாக இன்று முதல் அதிக இருக்கைகளை கொண்ட பெரிய வகை விமானங்களை இயக்கி வருகிறது. சென்னை, மதுரை இடையே நேற்று வரை தினமும் 16 விமானங்களை இண்டிகோ நிறுவனம் இயக்கி வந்தது. இதேபோல் சென்னை, திருச்சி இடையேயும் தினமும் 12 முறை விமான சேவைகளை இண்டிகோ நிறுவனம் நேற்று வரை வழங்கி வந்தது. இதற்காக 78 இருக்கைகளுடன் கூடிய ATR எனப்படும் சிறிய ரக விமானங்களை இண்டிகோ இயக்கி வந்தது. இந்நிலையில் சிறிய வகை விமான சேவைகளை நிறுத்திய இண்டிகோ அதற்கு மாற்றாக இன்று முதல் A20N ரக விமானங்களை இயக்குகிறது. இவ்வகை விமானங்களில் 180 முதல் 186 இருக்கைகள் உள்ளதால் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும். இதையடுத்து சென்னை, மதுரை, திருச்சி இடையேயான விமான சேவைகளை இண்டிகோ நிறுவனம் குறைத்துள்ளது. சிறிய ரக விமானங்களில் எக்கனாமி வகுப்பு மட்டுமே இருந்த நிலையில் இனி பெரிய ரக விமானங்களில் பிசினஸ் கிளாஸ் முதல் வகுப்பு இருக்கைகளுடன் சாதாரண இருக்கைகளும் இருக்கும். இந்த ஏற்பாடு சோதனை அடிப்படையிலானது என தெரிவிக்கும் இண்டிகோ நிர்வாகிகள் பயணிகளின் வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து நீட்டிக்கப்படும் என்று கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.